இவன் தாங்க சக்கரை. ஊரில் எல்லாரும் இவனை வெட்டி ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. வெட்டி ஆஃபீஸர்னா இவன் வேலை வெட்டி இல்லாதவன் அர்த்தம் இல்லை. மரங்களை கான்ட்ராக்ட் எடுத்து அதை வெட்டி கடையில் போட்டு பணம் சம்பாதிக்கிறவன். அதில் வந்த பேர் தான் அந்த வெட்டி ஆஃபீஸர். இவனுக்கு அம்மா அப்பா உறவுக்காரங்கன்னு யாருமே கிடையாது. மரம் வெட்டுறது மட்டும் இவனோட வேலை இல்லைங்க. அந்த ஊரில் இருக்கவங்க என்ன வேலை சொன்னாலும் செய்வான். போக போக பாருங்க இவன் இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க போகிறான்னு. காதல் வளர்த்தேன் உன்மேலன் புள்ள காதல் வளர்த்தேன் இதயத்தின் புல்லே பூவே நான் செடி பண்ணு நான் வச்சு வளர்த்தேன். அண்ணா எப்படா கல்யாணம் பண்ண போற? ஏன் கல்யாணத்துக்கு என்னடா அவசரம்? இல்லண்ணே, நீ வைக்கிற புளிக்குழம்பு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுனே. சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. அப்பதான் மீன் குழம்பும் கறி குழம்புமா சாப்பிடலாம். நில்லுண்ணே, நீ முதலாளியா தொழிலாளியா? கான்ட்ராக்டரா? கான்ட்ராக்டர்னா அது தொழிலதிபர்ரா. அப்படின்னா ஒரு நல்ல நடிகையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கினே. அவங்கெல்லாம் நைட் ஷூட்டிங்கு, இன்டோரு அவுட்டோரு ஃபாரின் கூட போவாங்கடா. அது நமக்கு சரிப்பட்டு வராது. நமக்கு ஏற்ற மாதிரி இந்த கமலா, விமலா, ராணி இவங்களெல்லாம் கட்டிக்கிட்டா அப்படியே லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்ல. ஏண்டா வழக்கண்ண கடையில் போய் மறுத்து போட்டியடா, காசுங்கடா. இல்லைண்ணே, அவர் ஊருக்கு போயிருக்காரு, அடுத்த வாரம் தரண்ணே. வர இதே கதையை தாண்ட சொல்ற. ஒழுங்கா வந்து பணம் தரல அவ்வளோதான் பார்த்துக்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அடுத்த வாரம் நானே வந்து தரேன். ஊர் பேர் தெரியாத அநாத நாய்க்கெல்லாம் வேலை கொடுத்த என் புத்தியை செருப்பால தாண்ட அடிக்கணும். கை வச்சுங்க. யாரடா அடிச்சாடா நாயே? ஐயோ
நாய் தொலைச்சு புடு தொலைச்சு. ஏமா புருஷதமாக ஃபோன் பண்ணுறான், கொஞ்சம் ஃபோன் எடுத்து பேசுமா. கமலா வீட்டில் குண்டு பல்பு பீஸ் ஆயிடுச்சுன்னு என்னை மாற்றத்துக்கு வர சொல்லியிருந்தேன். அப்படியா? அப்படியே மாற்றிட்டு இருந்தேன். பின்னிட்டு நைஸாக வந்து கையை வச்சுட்டா. என்ன மாப்பிள்ள சொல்கிறா? அப்படியே பயந்து போய் ஓடி வந்துட்டேன். அட என்ன மாப்பிள்ள, வேறு நானும் தான் பூந்து விளையாண்டுருப்பேன்ல. நேற்று தோட்டத்துக்கு தண்ணி வச்ச போயிருந்தோம்மா. இந்த கமலா பிள்ளை என்னையே குறுகுறுன்னு பார்த்தா. பயபில்ல பொய் சொல்ற நீ? இல்ல மாமா, நிஜமா தான் சொல்றேன். நெசமாவா? நெசமா தான் மாமா, பொய்யா சொல்றேன். நேற்று பஸ்ஸில் போய்க்கிருந்தேன். இந்த கமலா பிள்ளை பின்னாடி காலை வச்சு சுரண்டுறாப்பா. அப்படியா பெருசு? ஆமான்றேன் மச்சான், நேற்று கமலா சவாரி கூட்டுனடா. சரி, நீங்க எப்ப வரீங்க? ஹலோ ஹலோ, இவன் நீங்கள் எப்போ வர்றீங்கன்னு கேட்டது உங்களை பார்த்து இல்லைங்க, துபாயில் இருக்க அவளோட வீட்டுக்காரன்ட்ட. அவன் வீட்டுக்காரன் கல்யாணம் முடிஞ்ச 1 மாதத்தில் துபாய் போயிட்டான். வாரத்தில் ஒரு தடவை ஃபோனில் பேசுவான். இவங்க 2 பேரும் ஃபோனில் தான் குடும்பம் நடத்துகிறாங்க. பார்த்துருப்பீங்களே, ஊரில் எல்லாரும் இவளை பற்றி பலவிதமாக பேசுகிறத. ஏன் தெரியுமா? இவளை சூப்பர் ஆண்டின்னு நினச்சி. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மை இல்லைங்க, எல்லாம் மேக்கப்பு. சாரிடா சொல்லும், நானும் சீக்கிரமாக வரணுன்னு தான் பார்க்குறேன். என்ன பண்ணுறது, கம்பெனியில் இன்னும் விசா 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கடா. போங்க மாமா, நீங்க எப்பவும் இப்படியே சொல்லிட்டு இருங்க. எனக்கும் தான்டா கஷ்டமாக இருக்குது, புரிஞ்சுக்கோடி. என்னடி பண்ணுறது, மாமா உனக்காண்டி தாண்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏய் குட்டி, அப்படிலாம் சொல்லாதடி. நான் உன்னையே தாண்டி நினச்சிக்கிட்டே இருக்கேன். இங்கே என்னால் தனியாக இருக்க முடியலம்மா. 6 மாசம்தான், கொஞ்சம் பொறுத்துக்கோ. வந்ததும் வேற என்ன வேலை நம்மளுக்கு? டெய்லி நைட் அண்ட் டே ஒரே வேலை தான். சரிடா குட்டி, மாமாக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? சரி மாமா, உடம்ப பாத்துக்கோங்க. சரிடா குட்டி, அடுத்த வாரம் தாங்குற வரைக்கும் ஒரே ஒரு உம்மா கொடுமா. இவ பேரு சித்ரா. இவளுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். இவளும் இவங்க அப்பாவும் இந்த ஊருக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷத்துக்கு முன்னாடி இவ யாரு, எங்க இருந்தா அப்படின்றது இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே தெரியாது. இவ டெய்லி தோல்ல பைய போட்டு எங்கேயோ போறா. கேட்டா காலேஜ் போறேன்றா. சும்மா இருக்க நேரத்துல கையில ஏதாவது ஒரு புக் எடுத்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. சித்ரா, சொல்லுங்கப்பா. மருந்து வைக்கிற மோட்டரு கிணத்து மேல கட்டணுமா? நீங்க போங்கப்பா, நான் வரேன்.
இங்க அமுக்குனா தண்ணி வராத. அமைக்கிறோமா? எம்பிட்டு தட்டியிருக்கேன். சரி, உறிஞ்சிட வேண்டியதுதான். ஐயனாரு, இந்த பிள்ளைய காப்பாத்துப்பா. கவிதைகளும் பாடிடும் போது நீயும் அதனால் விட்டு விடாத தங்கம் என்று ஒரு முத்தத்தில் வராத சத்தம் என் முத்தத்தில் வருவேன். யுகம் யுகம் முகம் காண சுகம் யுகம் யுகம் முகம் காண சுகம் 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 நீயும் உன்னை சுட்டு விடாதே கவிதைகளும் நீயும் அதனால் விட்டு விடாத தங்கம் என்று
மனதில் குழலோசை அதில் வந்து நான் கேட்டேன் மாயாவும் இங்கு உருகுதே மாயாவும் இங்கு உருகுதே நீயும் உன்னை சுட்டு விடாதே கவிதைகள் உன்னை நீயும் அதனால் விட்டு விடாத தங்கம் என்று ஒரு யுத்தத்தில் வராத சத்தமும் என் முத்தத்தில் வருவேன் ஒரு முத்தத்தில் வரும் சத்தம் ஒரு யுத்தத்தை தருவேன் பரதத்தில் சலங்கைகள் விரதம் என்றும் இருந்ததில்லை இதயத்தில் உதிரங்கள் இடைவெளி என்றும் குறைந்ததில்லை பரதத்தில் சலங்கைகள் விரதம் என்றும் இருந்ததில்லை இதயத்தில் உதிரங்கள் இடைவெளி என்றும் குறைந்ததில்லை காற்றுக்கு சென்றாலும் முகவரி மறந்ததில்லை நதிகளும் ஆனாலும் உறவுகள் முறிவதில்லை கரை புரண்டு ஓடுதே கரை புரண்டு ஓடுதே கமலா இங்க வாயேன். என்னக்கா? கமலா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? காலேஜுக்கு போறாளே சித்ரா பிள்ளை, ஆமா. சக்கரைய லவ் பண்றாளாம். யாரு? மரவிட்ட சக்கரையா? ஆமா அவன்தான். நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதான் சொல்றேன். அந்த பிள்ளை கிணத்துல விழுந்துட்டாளாம். இவன் தான் குதிச்சு காப்பாத்தினானாம். அப்ப ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ எசகு பெசக ஆகி போச்சு. அதனாலதான் சித்ரா பிள்ளை இவனை தான் கட்டிக்கிருவேன்னு தெரியுறா. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. உங்கள் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணா சேலை ஜாக்கெட்டெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லு. வீட்டுக்காரு போய் 3 வருஷம் ஆகுது. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நைட்டு இங்கேயே தங்கிட்டு போட்டுமா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? போட வெளிய, போட வெளிய, போட வெளிய. அம்மா ஏன் புருஷன் உன்னை இங்க அனுப்பி வச்சா? நான் கோழி அடிச்சு சோறு போட்டா 10,000 ரூபாய் தரேன், 25,000 ரூபாய் தரேன், ஒரே ரேட்டு. அது அடியை போட்டாதான் அமௌண்ட கூட்டுறாங்க. ரமேஷ், மாமாக்கு ஒரு கலர் வாங்கியாடா. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் என் கூட வேலை பார்க்குற குமரேஷ் அங்கே வந்தாலும் வருவான். அப்படிங்களா மாமா? நேத்தே வந்துட்டு போயிட்டாரே. வந்துட்டானா? வந்தாருங்களே மாமா, நேத்தே வந்துட்டாரே. நேத்தே வந்துட்டானா? சரி, அவங்கிட்ட 2 புடவை எடுத்து கொடுத்தனே, உன்கிட்ட கரெக்டா கொடுத்தானா? வந்துச்சுங்க மாமா. 2 புடவை இருந்துச்சு. சிவப்பு கலர் சாரி, ப்ளூ கலர் சாரி இருந்துச்சு மாமா. அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு சாக்லேட்லாம் கொடுத்து விட்டனே, கொடுத்தானா? அதெல்லாம் கொடுத்தாரு மாமா.
குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டானே அது எல்லாமே இருந்துச்சுங்க மாமா. சரி, அதை விட நான் பணமா ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தேன், அதை கொடுத்தனா? பணமா? 25,000 ரூபாயா? நீங்க கொடுத்து விட்டீங்களா மாமா? உன்னை நல்லா கவனிச்சியா? நல்லாவே கவனிச்சேன் மாமா. என்ன மகாலிங்க காலையிலே வந்துட்டு? ஐயா, பொண்ணு படிப்பு செலவுக்கு காசு கட்டிருந்தேன், காலையில வர சொன்னீங்க, அதான் வந்திருக்கேன். கடனை கொடுக்கறத பத்தி ஒண்ணும் இல்ல, வட்டி கரெக்டா கட்டிடணும். 6 மாசத்துல அசல திருப்பி கொடுத்துடணும், புரிஞ்சுதா? அது இல்லாம நாம கடனை வசூலிக்கிற விதமே ஒன்னும் கவலைப்படாதீங்க ஐயா, 2 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். பாப்பா என்ன படிக்குது? பிகாம் செகண்ட் இயர். கணக்கு வழக்கெல்லாம் நல்லா பாப்பியாமா? மாறி, மகாலிங்கத்தை உள்ள கூட்டு போய் பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்க. பணம் பத்தலைன்னா கேளுங்க, எவ்வளவு வேணாலும் தர்றேன். உனக்கு பணம் தேவைப்பட்டிருந்தா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல, எதுக்கு அவன்கிட்ட போய் வாங்கினிய? அவன் ஒரு மாதிரியான ஆளு. நான் வேணா பணம் தரேன், உங்க அப்பா கிட்ட கொடுத்து அவன்கிட்ட கொடுக்க சொல்லு. உன்கிட்ட பணம் வாங்கினா எங்கேருந்து வந்ததுன்னு விசாரிக்கும். அதுக்கப்புறம் நம்ம விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. சரி, பிரச்சனை வராம பாத்துக்க. இதோ அறுவடை ஆரம்பிச்சிட்டாங்க, 1 மாசத்துல முடிஞ்சிடும், கொடுத்துடலாம். ஒருவேளை கொடுக்க முடியாம போச்சுன்னா? நீ இருக்கல்ல, நான் ஏன் கவலைப்படணும்? வேணும்னா இப்ப கூட வாங்கிக்க. ஏப்பா, அந்த இடத்த கேட்டால் கொடுக்க மாட்டேன்றான்பா, எப்படியாவது முடிச்சுடுவோம்ப்பா. ஏய், சரிப்பா சரிப்பா, அப்புறம் பேசுகிறேன்ப்பா. மணி நீங்க வர சொன்னதா சொன்னா. டீ சாப்பிட்றியாமா? அதெல்லாம் எதுவும் வேணாங்க. என்ன விஷயமா வர சொன்னீங்க? நம்ம வீரபாண்டி வழக்கில் என்னுடைய இடம் 9 ஏக்கர் இருக்குது. அதை கம்பெனிக்காரன்ட்ட ஃபேக்ட்ரி கட்ட கொடுக்க போகிறேன். பக்கத்தில் உன்னோட இடம் 1 ஏக்கர் இருக்குது. கம்பெனிக்காரன் என்ன சொல்கிறான்னா, உங்கள் இடம் 1 ஏக்கரை சேர்த்து 10 ஏக்கரா கொடுத்தா வாங்கிக்கிறேன்றான். நான் என்ன சொன்னேன்னா, உங்கள் இடத்தையும் சேர்த்து தரேன்னு சொல்லிவிட்டேன், வாக்கு கொடுத்துவிட்டேன். அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா, அந்த இடத்த எனக்கு எழுதி 1 மாதத்தில் கரையம் பண்ணி கொடுத்துட்றீங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா அந்த இடத்துக்கு கூடுதலாக வாங்கி கொடுக்குறேம்மா. இல்லை பணம் வேண்டாம், இடம்தான் வேணும்னா அந்த தரிசுக்காட்டுக்கு பதிலாக நல்ல வயக்காட்டே தர்றேன். நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுங்க. நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ, நான் எப்படி உறுதியா சொல்ல முடியும்? சரிம்மா, 1 வாரம் டைம் தரமா. நான் உங்கள் வீட்டுக்கார்கிட்ட ஃபோன் பண்ணி விளக்கமாக பேசிட்டு அந்த இடத்த எந்த ப்ராப்ளம் இல்லாமல் எனக்கு முடிச்சுதாம்மா. சரிங்க. ஆ, அந்த பிள்ளை கிணத்துல விழுந்துட்டாலாம். இவன் தான் குதிச்சு காப்பாத்தினானா. அப்ப 2 பேத்துக்குள்ள ஏதோ எசகு பெசக ஆகி போச்சு.
சக்கர விடுப்புல அட என்ன பொம்பளை வேணும்னு தான் நடந்துக்கிட்டாளா? யோ பொம்பளை, நானே வெக்கத்தை விட்டு கூப்பிடுறேன், என்னையா நீ வெக்கத்தை வேணாலும் விடு, வேற எதை வேணாலும் விடு, என்னால் அதுக்குள்ள இருக்க முடியாதா? ஊருக்குள்ள வேற ஆம்பளையா எல்லாம் நினைச்ச என்கிட்ட போய் இந்த மாதிரி நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? நீ எப்படி வேணா நினைச்சுக்கிட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்த சித்ராவும் சக்கரையும் ஊரை விட்டு ஓடி போக போறாங்களாமே, உனக்கு எதாவது தெரியுமாக்கா? அனியே சுப்புத்தாயி, இந்த சித்ரா 3 மாசம் முழுகாம இருக்காளாண்டி. இந்த வெட்டி பையன் தான் கெடுத்துட்டானா. ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? தெரியும், என் காதுக்கும் வந்தது. அதான் சொல்றேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்போ வேண்டாம், முதல்ல படிப்பு முடியட்டும். படிப்பு முடிஞ்சா நல்ல வேலை கிடைக்கும், அப்புறம் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சொல்றது சரிதானே? அது வரைக்கும் எனக்காக காத்துட்டு இருப்பேன்ல. சரி, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். படிப்பு முடியட்டும். என்ன இவ்வளோ வர்றா? அத்து விவகாரமானவளாச்சு, தள்ளி கிளி விட்டுருவாளோ? சக்கர, என்ன வீட்டு பக்கம் கொஞ்சம் வாங்க, மரம் வெட்டணும். பச்சை மரமா காஞ்சதா? எதுக்கு கேக்குறீங்க? இல்லைங்க, பச்சை மரம்னா கோடாலி வச்சு வெட்டணும், காஞ்சதுன்னா உளியும் சுத்தியலையும் வச்சு பொழக்கணும். 3 வருஷமா காஞ்சுதாங்க இருக்கு, உளியோட வாங்க. சரி வரேங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவானா? வரட்டும், கோழி அமுக்குற மாதிரி அமுக்கலாம்.
வீட்டுக்கு வந்து காத்திருந்து காசு வாங்க தெரியுது, திருப்பி கொடுக்கணும் அறிவில்ல. ஐயா மன்னிச்சுங்க ஐயா, உங்க பணத்தை 1 மாசத்துக்குள்ள திருப்பி கொடுத்துட்றேன். சோறு தின்ற வாயால தானே சொன்னேன் 2 மாசத்துல திருப்பி தரேன்னு. சார் கண்டிப்பா 1 மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன். என்னம்மா நீ இன்னும் 1 மாசம் டைம் வேற கேட்குற? ஓ, உன் பொண்ணு சொல்றதுனால தான் போறேன். 1 மாசத்துல பணம் கைக்கு திருப்பி வரலன்னு வையி, உன்னைய கேட்க மாட்டேன், உன் பொண்ணுகிட்ட தான் கேட்பேன். தர முடியலேன்னு வையி, என் வீட்டில் 3 மாதம் வந்து 10 பாத்திரம் தைக்கணும், துணி அலசி போடணும், மாமனை குளிக்க வைக்கணும். 3 மாதம் கழிச்சு உன் பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வரும்போது 3 மாதம் முழுகாமல் இருந்தால் கூட என்னையே கேட்கக்கூடாது, உன் பொண்ணுகிட்ட தான் கேட்கணும். கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுறோம். வரட்டுமா சொல்லும்? வந்ததுமே வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க. தண்ணி குடிங்க. பார்த்து சிந்திட போது. மரம் ரொம்ப காஞ்சி இருக்குல்ல? இந்தாங்க டீ சாப்பிடுங்க. அப்புறமா குடிச்சுக்கிறேங்க. பரவாயில்ல, சூடா இருக்கும் போதே குடிச்சிருங்க. சரி கொடுங்க. வரேன். ஐயோ சக்கர, என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயேன். ஐயோ நான் போய் சுளுக்கு எடுக்கிற அப்பத்தாவை கூட்டு வரேன். சக்கர, நீயே எடுத்து விட்டுறேன். ஏங்க என்ன விட்டுருங்க, வேண்டாங்க. ஏங்க எனக்கு பயமா இருக்குங்க. ஏங்க வேண்டாங்க, விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு.
அப்பா சாப்பிட வாங்கப்பா. சாப்பாடு வேணாம்மா நீ போ. சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்குப்பா ஆகும்? இல்லைம்மா வேண்டாம்மா நீ போ. நான் சாப்பாடு வேணா இங்க கொண்டு வரட்டுமாப்பா? இல்லைம்மா பரவாயில்ல நீ போ. சரி. அம்மா ஒரு விஷயம், என்னை தேடி யார் வந்தாலும் ஊருக்கு போயிட்டோன்னு சொல்லு. சரி. கொஞ்சம் பொறுத்துங்க, வீட்டையாவது நிலத்தையாவது வச்சு நான் உங்க கடன் கொடுத்துட்றேன். கடன் வாங்கும்போது இருக்கணும்டா. சார் ஒரு வாரத்துல எங்க அப்பா எப்படியாவது பணம் திருப்பி கொடுத்துருவாரு சார். ஒரு வாரத்துல கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவாரு சார். ஒரு வாரத்துலயா? ஆமா சார். கன்ஃபார்மா கொடுத்துருவாரா சார்? ஓ பொண்ணு ஒரு வாரம் என் வீட்டுல இருக்கட்டும், பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டு போ. வாடினா இப்பதான் வாடி.
என்கிட்ட கடனை வாங்கின எல்லாரும் கேட்டுக்கோங்க. சொன்ன தேதியில பணத்தை திருப்பி தரல, உங்க வீட்லயும் நாளைக்கு இதுதான் நிலைமை. எனக்கு மாத்திக்க துணி வேணும். என் கைக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் நீ இப்படித்தான் இருக்கணும். நீ இந்த தோப்பை விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது. அதே மாதிரி தப்பிக்கலான்னு கனவுலையும் நினைக்காத. ஏன்னா தோப்பை சுற்றி கரண்ட் வெளியே வச்சிருக்கேன். சரி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு தோப்புக்கு வா. உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒரு வேலை வச்சு. தண்ணி ஊத்து. முன்னாடி இழுத்து போத்திட்டு மூடிட்டு நிக்கிற. இப்படி இருந்தா எனக்கு எப்படி சரக்கு அடிக்கிற மூடு வரும்? சீரியஸா இருக்காத, நல்லா சிரிச்ச மாதிரி போட சொல்லலாம். ஒரு சேலையை கழட்டி போடு. நீயா கழட்டி போட்டா அப்புறம் எடுத்து கட்டிக்கலாம். நானா கழட்டுனா புடவை ஜாக்கெட்டை எல்லாம் கிழிச்சு விடுவேன். அப்புறம் கொப்பை வர்ற வரைக்கும் நீ அப்படியே தான் இருக்கணும். போய் ரூம்ல பிரியாணி பொட்டலம் இருக்கும், தட்டில் வச்சு எடுத்துட்டு வா.
வித்துட்டு கடனை திருப்பி கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா வீட்டை விக்கிறத விட என்ன கொடுக்கறது தான் பொருத்தமா இருக்கும். அதனாலதான் நானே என்ன உனக்கு கொடுக்குறேன். ஓடி ஓடி மூச்சு வாங்க விட்ட. இப்ப பாருடி மாமா வேலைய. என்ன சக்கரை, எவ்வளவு நாளைக்கு தான் ஒண்டி கட்டைய கை கஞ்சி குடிப்ப? கல்யாணம் பண்ணலாம்ல? நல்லா சொல்லுங்க பெருசு. நானும் சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரே குழம்பு வச்சுட்டு சாம்பார் ரசம் சொல்லி ஏமாத்துறாரு. அட முட்டா பையன், கல்யாணம் பண்ணிக்கிறது சாப்பிட்றதுக்கு இல்லடா. அப்புறம் வேற எதுக்குண்ணே? டேய் சக்கரை, நானும் இவனே மாதிரி தான். 1964 எங்க அப்பா ஒரு பொண்ணை பார்த்து, டே மவனே இந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்கன்னா. நானும் எதுக்குப்பான்னு கேட்டேன். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா உனக்கு புது வேட்டி சட்டை தருவாங்கண்ணா, கோழி குழம்பு வச்சு நெல்லுச்சோறு போடுவாங்கண்ணா, திங்கிறதுக்கு மிட்டாயி கடலை உருண்டை பொரி பலகாரம் எல்லாம் தருவாங்கன்னு சொன்னான். நானும் எவ்வளோ நாளைக்கு தான் கம்பஞ்சோறும் கேப்ப கூழையுமே சாப்பிட்றது? கறிச்சோறுக்கும் கடலை உருண்டைக்கும் ஆசைப்பட்டு கல்யாணத்தையும் முடிச்சிட்டேன். அப்போ எனக்கு வயசு 15, என் பொண்டாட்டிக்கு வயசு 13. அப்புறமா எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு மொத ராத்திரி நடக்கிறதுக்கு 4.5 வருஷம் ஆச்சு. என்னம்மா? ஏன் சக்கரை, அன்னைக்கு மரத்தை வெட்டுறேன்னு வேலையை ஆரம்பிச்சு வச்சுட்டு அரையும் குறையுமா வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். வந்து வேலையை முழுசா முடிச்சுட்டு போ. நாளைக்கு வரேங்க. அட என்னப்பா நீ, ஒரு வேலையை ஆரம்பிச்சா முழுசா முடிக்காம, ஆம்பளை துணை இல்லாத வீடு, பாவம் போய் வெட்டி கொடுத்துரு. பெருசு உனக்கு தெரியாது. அட என்னப்பா நீ, ஒரு பொண்ணே இறங்கி வந்து கூப்பிடுது. என் உடம்புல மட்டும் தெம்பு இருந்ததுன்னு வச்சுக்க, நானே போய் வெட்டி கொடுத்துட்டு வந்துடுவேன். அவங்க வீட்டில் காஞ்ச மரமா, அதை உளி வச்சு இறக்க முடியல, அதனால உளியை சாணம் பிடிக்க கொடுத்துருக்கேன். உளி வந்ததும் வாரன்னு சொல்லி அனுப்புங்க. சரி, உளிய சாணம் பிடிச்சிட்டு வாங்க. உளி வந்ததும் வர்றேங்க. சரி, அன்னைக்கு பணத்தை வாங்காமலே போயிட்டீங்க. வந்து சுத்தமா வேலையை முடிச்சிட்டு மொத்தமா பணத்தை வாங்கிக்கங்க. வரேன். சரிங்க. சக்கரை, யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் சொல்றேன் கேளு. அந்த போறாளே கமலா, அவளுக்கு ரொம்ப நாளா என் மேல ஒரு கண்ணு. உன் கூட பேசுற சாக்குல என்ன பார்த்துட்டு போறா. பெருசு உனக்கு வேலை இல்லையா? நான் நம்ப மாட்டேன். ஏய், ஊருக்குள்ள என் பட்ட பேர் என்னடா? உங்க பேர் வங்கனா பாண்டி. என்ன அர்த்தம்னு தெரியுமா? 1974 ஊர்ல சிலம்பு கத்துக்கும் போது கம்பெடுத்து ஒரு தலாவரிசை போட்டேன்னு வச்சுக்க, ஊர்ல உள்ள அத்தனை பொம்பளைங்களும் சொக்கி போவாளுவ. கிழமைக்கு ஒரு வீடு, வாரத்துக்கு ஒரு ஊரு. அதுல வந்த பட்ட பேரு தான் இந்த வங்கனா பாண்டி. அந்த காலத்துல பொம்பளைங்களை வங்கனம் வைக்கிறதுல என்ன தவிர ஊருக்குள்ள எவனும் கிடையாது தெரியுமா? நீ என்ன பண்ற? அவ வீட்டுக்குள்ள போற, ஆள் நடமாட்டம் எப்படி இருக்கு, அவ வீட்டுக்கு எப்ப வர்றா, எப்ப வீட்டை விட்டு வெளியில போறான்னு நோட்டம் பார்த்து எனக்கு சொல்ற. மற்ற விஷயத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன சரியா? புதுசா சட்டை எல்லாம் போட்டு எங்க போறான் இவன்? ஒரு நிமிஷம். யாரோ பார்த்த மாதிரி இருந்துச்சு.
மாதிரியே இருக்கு. இந்த கமலாக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் பகல்லையே வர சொல்றேன். பகல் இந்த ஊருக்காரங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு. மாட்டிக்கோங்க தான் தோணுது. கமலா வீட்டுக்குள்ள இவனுக்கு என்ன சொல்லி? பாத்திரம் பளபளான்னு தான் இருக்கு, எனத்தோட தான் முடியலை. என்ன என் மேல கோவமா? உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு? சுத்தி வலிச்சு பேசினா எனக்கு புரியாது. ஆமா, உனக்கு ஒன்றும் புரியாது. மாமரத்துல கூடு கட்டி இருந்தாலும் கொய்யா மரத்துல ஏறி போய் குறிச்சுதான் தின்னுமா அணில். பாய் விரிச்சு பந்தி போட்டு விருந்து வைக்கலான்னு சோறு பொங்குனா ஆக்கு பொறுத்த மனுஷன் ஆற பொறுக்காம எச்சி சொத்த தின்னவன் கிட்ட நான் என்னத்த பேசுறது? இந்த பொம்பளைங்களே புரிஞ்சிக்க முடியலடா. ஏன்னா வேணும்னா வச்சுக்கிறாளுங்க, வேண்டாம்னா வெட்டி விட்டுறாளுங்க. ஏன்னா உங்க ஆளு கூட சண்டையா? இல்லடா. அப்புறம் கைப்பிடிச்சித்தியானே? இல்லடா. அப்புறம் என்னதானே பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு தெரியல, கோச்சிக்கிட்டா. அண்ணா அது அவகிட்ட கேட்க வேண்டியதானே? கேட்டனே, அவ ஏதோ மாமரம் கொய்யா மரம்னு சொல்றா. இந்த மரம் மண்டைக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அது எனக்கு புரிஞ்சு போச்சுனே. அவரோட அப்பா அவளுக்கு மாந்தோப்பு கொய்யாத்தோப்பு வச்சிருக்கிற மாப்பிளையே பார்த்துட்டான். நீ வெறும் பையன், அதான் உன்னை கழட்டி விட்டா. அப்படிங்கிற? ஆமாண்ணே, அப்படித்தானே. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வையே, மரத்தை வெட்டுற மாதிரி அவ தலையை தனியாக எடுத்துருவேன். அட என்னண்ணா கொலைக்கலன்னு பேசிக்கிட்டு கைத போறான்னு விட்டு தொலைறியா? இவ இல்லைன்னா 1000 பொண்ணுன்னு 1000 பொண்ணை கல்யாணம் பண்ணி என்னால் ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே கற்பனைய நடந்துருங்க. நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். அவளை சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும். இப்போ வேணாண்ணே, நீ சரக்கு அடிச்சிருக்க. இப்போ போனா வம்பு தான் வந்து சேரும். நீ சொல்கிறதும் சரிதான்டா, நமக்கு எதுக்கு வம்பு? ஊருக்குள்ள ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, உங்க யாருக்காவது தெரியுமா? சொத்து விளைக்காம விஷயத்துக்கு வாயா. ஊர்ல கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு வீட்டுக்கு ஒருத்தன் அப்பப்போ வந்து போறான். அங்கே பாண்டி நேராக தானே இருக்காரு, சொல்ல வேண்டியதானே? இவரை மாதிரி கிளறு இல்லை, நான் சொல்றது இளவட்டம். யோ, யாரை பார்த்து கிளடுன்னு சொல்ற? 3 வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு 2 பேருக்கு ரூட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி கோச்சுக்காதவங்கண்ணே பாண்டி, அருணாச்சலம் தெரியாமல் சொல்லிட்டேன். இனிமேல் உன் பேர் சிம்பு. பொம்பளை யாருன்னு சொல்லவே இல்லை. கல்யாணம் ஆனவ, குழந்தை இல்லாதவ, வீட்டுக்கார வெளிநாட்டில் இருக்கேன். அவளே தான். அந்த இளவட்டா அப்பா அம்மா இல்லாதவன்,
வெட்டி வெட்டி பொழப்பு நடத்துறவன் சக்கரையா அவனே தான். உனக்கு எப்படியா தெரியும்? பொண்டாட்டி காதுல அரச பரசல விழுந்திருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்தான். அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணி ஒரே மாசத்துல வெளிநாடு ஓடி போயிட்டான். பாவம் அவளும் என்ன பண்ணுவா? ஐய அரிப்பு எடுத்து அவன் கூடயா? இந்த விஷயத்துக்கு தகுதி வயசெல்லாம் கிடையாது. அவன் ஆம்பளை, அவ பொம்பளை. வங்கட பாண்டி ஊர்ல ஒருத்த போட்டியா வந்துட்டான். உங்க எல்லாருக்கும் ரகசியம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. கமலாவை வங்கனம் வைக்க சர்க்கரைக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான். போயா புழுகுனி, நீ சொல்றத நம்ப மாட்டேன். டேய் குட்டி, என்னண்ணா? உன் மாமன் கூப்பிட்றா, வாடாங்க. அவன்கிட்ட பத்தம்மா விசாரி. அதுக்கு தான் அழகான பொண்ணா நான் கல்யாணம் கட்டிக்கல, கதவாச்சியே கல்யாணம் கட்டிக்கிட்டேன். ஒரு போய் சீந்த மாட்டானே. ஆமா, நாளைக்கு நீங்க கல்யாணத்துக்கு போறீங்களாமே? அத்தை சின்ன வேலை இருக்குன்னு சொன்னிச்சு, நைட்டு வர சொன்னிச்சு. அதனால 2 நாள் கழிச்சு வரேன். ஐயோ, நில்லடி. என்ன கழட்டி விட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பியா? எனக்கு கல்யாணம்னு உன்கிட்ட சொன்னது யாரு? அன்னைக்கு நீ தானே சொன்ன. பழம் அணி கொறிச்சி திங்கி. நான் ஏதோ சொன்னேன், நீ ஏதோ புரிஞ்சுக்கிட்ட. போடா. ஏய் நில்லு. என்ன விடு, நான் வீட்டுக்கு போகணும். பதில சொல்லிட்டு போ. ஓஹோ, கண்டிப்பா சொல்லணுமா? ஆமா, சொன்னாதான் நான் விடுவேன். நீ கமலா வீட்டுக்கு போறத நானே பார்த்தேன். சொல்லு, எதுக்காக போன? எதுக்காக போன? கேக்குறல, பதில் சொல்லு. சொல்ல மாட்டியா? அவ வீட்டுக்கு எதுக்கு போன? பதில் சொல்லு. ஏன் சொல்ல முடியலையா? சொல்றேன். விடு. ஏய் விடு, விடுடா. விடு. 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 ஏய் விடு. ஏய் விடுடா. ஏய் ஏய் விடு. ஏய் விடு. என்ன விடுடா. ஏய் விடு. விடு சொல்றல, விடு. ஏய் வேணாம்னு சொல்ற ஒன்னாலேயே கட்டுப்படுத்த முடியலையே. வேணும் வேணும்னு கேட்குற என்னால் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இதுதான் தெரியாத வரைக்கும் கம்முன்னு தாண்டி இருந்தேன். இதுதான் விஷயம் கமலா காட்டிட்டா. எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம். இதெல்லாம் சொன்னா புரியாது. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா காமத்துக்கு எதுவுமே இல்லடி. இப்ப சரின்னு சொல்லு, எல்லாத்தையும் மறந்துட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலாம். காமத்துக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றது சரியா தான் இருக்கு.
கமலா இங்க வா, இங்க வா. என்னம்மா உன் வீட்டுக்காரன் ஃபோன் பண்ணானா? பண்ணாரு. நீங்க சொன்ன விஷயத்தையும் சொன்ன. நீ எதுவும் பேசாத, நான் வந்து பேசிக்கிறேன்னு சொன்னாரு. எப்போ வர்றானா? 3 மாசம் ஆகுமா? அடிக்கண்டாரோலி, எனக்கு 1 மாசத்துல இடம் ஒன்று சொன்னியா? சொன்ன. அதுக்கு அவரு நீ எதுவும் பேசாதன்னு சொன்னாரு. நானே வந்து பேசிக்கிறேன்னு சொன்னாரு. மரியாதையா கேட்டா கிடைக்காது. உன்னை தோட்டத்துக்கு தூக்கிட்டு போயிட வேண்டியதான். ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்லை. பொம்பளையோட உடம்பு மாத்திரம் இல்லை, வாசமே எனக்கு பிடிக்காது. நான் அடிக்கிறதுல ஆம்பளைன்னு பார்க்க மாட்டேன், பொம்பளைன்னு பார்க்க மாட்டேன். நீ என்ன செய்வியோ எது செய்வியோ. இன்னும் ஒரே வாரத்தில் இடத்த விற்கிறதுக்கு சம்மதம்னு பத்திரத்தில் கையெழுத்து போடுற, இல்லை வீட்டோட வச்சு கொளுத்தி விடுவேன். வரட்டா? என்னமாச்சு? என்ன சொல்லுமா? நான் அடிக்கிறதுல ஆம்பளை பார்க்க மாட்டேன். நீ என்ன செய்வியோ ஒரே வாரத்தில் இடத்த விற்கிறதுக்கு சம்மதம்னு பத்திரத்தில் கையெழுத்து போடுற, இல்லை வீட்டோட வச்சு கொளுத்தி விடுவேன். அவனை நான் பார்த்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போறான் பாரு. ஓடுறா ஓடுறா ஓடுறா. நீங்க தான் அவங்கள அடிச்சீங்களா? உனக்காண்டிதான். 2 பேரும் பொழந்து கட்டிட்டேன்ல. அன்னைக்கு பண்ண மாதிரி பண்றியா? எனக்காண்டிடா செல்லம். சரியா?
இந்த பக்கம் கமலா வந்தா உன்னை பார்க்க தான் வந்தாளா? இந்த பக்கம் வரலடி, போடி. வந்திருக்கா? வரலடி. இல்ல, எனக்கு தெரியும். அவ கண்டிப்பா இங்க தான் வந்திருப்பா. ப்ளீஸ் டி, வரமாட்டா. வந்திருப்பா. வரமாட்டா. எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா? சொல்றேன்ல வரலன்னு. நான் சொல்றத உனக்கு புரியல. இப்ப என்ன, உனக்கு உடம்பு தானே வேணும்? வா, எடுத்துக்கோ. வா, வந்து எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. எதுக்கு யோசிக்கிற? வா, உனக்கு எப்பப்போ வேணுமோ அப்பப்போ நான் தரேன். வா, வந்து எடுத்துக்கோ. வா, வந்து எடுத்துக்கோ. ஆசைப்பட்டாலும் முடியாது. இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். பெண்ணே சுபஸ்வரங்கள் மீட்டும் ஆண் விரல்கள் தீட்டும் ஓவியங்கள் நெஞ்சத்தின் வக்கிரத்தில் புதைந்த பொற்சிலை ஊழியின் பிழைதனில் சிதைந்த கற்சிலை நெஞ்சத்தின் வக்கிரத்தில் புதைந்த பொற்சிலை ஊழியின் பிழைதனில் சிதைந்த கற்சிலை நரகம் இனி நரகம் இனி நரகம் வாழ்க்கையே இனி நரகம் இனி நரகம் இனி நரகம் வாழ்க்கையே கண்மூடித்தனமாய் நானும் உலகத்தை காணாமல் முகமூடியானதெங்கே என் முகமே கண்மூடித்தனமாய் நானும் உலகத்தை காணாமல் முகமூடியானதெங்கே என் முகமே என் துணை இங்கே என் துணை இங்கே என் கண்ணின் முன்னே காமத்தீயில் பற்றுக்கொள்ள பற்றிக்கொள்ள என் துணை இங்கே என் கண்ணின் முன்னே காமத்து பாலுக்கிங்கே ஆடைகள் கிடையாது என்றெண்ணியே தானே திரிந்தாயே என் மாது காமத்து பாலுக்கிங்கே ஆடைகள் கிடையாது என்றெண்ணியே தானே திரிந்தாயே என் மாது பாலும் மாதும் வெவ்வேறல்ல பாலும் மாதும் வெவ்வேறல்ல முல்லைப்பூ ஒன்று இங்கே முல்லைத்தான் காதல் செய்ய முள்வேலிதானே இன்று பயிரை மேய முல்லைப்பூ ஒன்று இங்கே முல்லைத்தான் காதல் செய்ய முள்வேலிதானே இன்று பயிரை மேய ஆரடி நிலமும் ஆரடி
என்னை கண்டு எட்டி நிற்கும், என்னை தின்ன யோசிக்கும். போராடி வாழும் வாழ்க்கை புறையோடி போனது. 100 அடி பள்ளம் கூட உயிர் தன்னை வாங்காது. போராடி வாழும் வாழ்க்கை புறையோடி போனது. 100 அடி பள்ளம் கூட உயிர் தன்னை வாங்காது. மரணத்திற்கு மரணம் வாராது. வாம்மா வா, நீ சொன்ன 30 நாள் இன்னையோட முடிஞ்சு போச்சு. நாளையிலிருந்து நமக்கு தான். டேய் மாறி, என்னண்ணே? பொண்ணு நாளையிலிருந்து நமக்கு தான். நம்ம பொண்ணுடா. ஜோடி படத்து எப்படா இருக்கு? சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்தரா போட்டா இருறா, நல்லா இருறா. எப்படா இருக்கு ஜோடி பொருத்தம்? சூப்பர்ண்ணே. இருமா, நாளையிலிருந்து நீ நம்ம வீட்டு பிள்ளை தானே? கரெக்டாக இருக்குண்ணா. சூப்பர்ண்ணா. சுற்றி சுற்றி எடுறா. செல்லில் ஏதோ குறையுதேண்ணே. குறையுதா? நல்லா தானே இருக்கா? இப்படா? இப்போதானே கரெக்டு. ஒரு நிமிஷம் ஆடாம நில்லுமா, ஃபோக்கஸ் குறையும்ல. சூப்பர்ண்ணே. அப்படியே மாறி, அப்படியே நல்லா சுத்தி சுத்தி எடுறா. சூப்பர்ண்ணே சூப்பர். ஒழுங்கா நில்லுமா. அப்படித்தான். நல்லா தெரியுதாடா? நீ கேட்டதெல்லாம் வந்துருச்சாடா? கரெக்டா கரெக்டா வந்திருக்கணும் பாத்துக்க. இதுக்கே இப்படி நெளியுற? இரு இரு, ஏன் அவசரப்படுற? டேய் மாறி, மாமாவையும் பாப்பாவையும் ஸ்டெடி கேம்ல ஒரு ஷாட் இருடா. இப்படிப்பட்ட ஒரு ஜோடியை பார்த்து இந்த ஊரே பொறாம பண்ணும்டா. இருடா, ஹீரோ பில்டப் ஷாட் ஒன்னுடுறா. இருமா, ஏன் நாளையிலேருந்து மாமா கூட தானே இருந்தாங்கண்ணா ஒரு. ஏய், என்னடா பண்ற தலைக்கு மேல? ஜிம்மிண்ணே, ஜிம்மி 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 ஷாட். ஏய், நாளைக்கு எங்க போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்தேன்டி அவனை. அப்போ வச்சுக்கிறேன்டி ஒன்ன. என்னாச்சு? என்னதான் ஆச்சு? நான் வந்துட்டு இருந்தேன். சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போ. இந்த அப்படி இந்த பணத்தை கொடுத்து அவன் கடன் அடைச்சிருங்க. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? உனக்காக கஷ்டப்படாம வேற யாருக்காக கஷ்டப்பட போறேன்? இந்தா. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லுங்க, அப்புறம் சொல்றேன்.
போன வெள்ளிக்கிழமை பண்ணியல அந்த மாதிரி பண்ணுறியா? ம் சரி. மெதுவா விளாடுறாயா? ரொம்ப முறுக்கிக்கிருச்சு. பல வித்தைகளை கையில் வச்சிருக்கா ஐயா இவ. சந்தோஷமான விஷயம் ஏதோ சொன்ன, என்னது? நான் 2 மாசமா முழுகாம இருக்கேன். இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அடியே கமலா, வெளிய வாடியே சக்கலத்தி. எந்த எடுப்பட்டி சிரிக்கடி என் பேரை சொல்லி கூப்பிடுறவ? நான் தாண்டி கூப்பிட்டு பழவாட்ட. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி விரட்டிடுச்சா. அது மாதிரி இல்லடி இருக்கும் கதை. வாக்கப்பட்டு வந்த இடத்துல ஏன் வாழ்க்கை கெடுத்துட்டேடி? கொண்ட ரோலி. கூறுகட்டத்தனமா பேசாதடி, கூறுகட்ட சிரிக்கி. நானடி கூறுகெட்டு பேசுறேன்? அவசாரி முண்டை, நீ தாண்டி கூறுகட்டத்தனமா பண்ற. ஏண்டி ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க? அவங்கள யாரையாவது வச்சுக்க வேண்டியதானே? ஒருத்தர் பத்தலன்னா 10 பேரை கூட வச்சுக்கோ. என்கிட்ட இல்லாதது சக்கரை கட்ட அப்படி என்னையா இருக்கு? நம்ம ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதே பெரும்பாடா இருக்கு. இவன் எப்படியா 2 பொண்ணை கரெக்ட் பண்ணா? மச்சம் வேணும்யா. நல்ல வேலை பஞ்சாயத்துல என்ன நிப்பாடி இருப்பா, நான் தப்பிச்சேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி அமுக்கமா உட்காந்துருக்கான்னு பாரு. இவனெல்லாம் நடு ரோட்ல கட்டி வச்சு உதைக்கணுங்க. 20 வருஷமா பஞ்சாயத்து தலைவரா இருக்கு.
வரைக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை. வாய்க்கா தகராறு, பங்காளி தகராறு, பொம்பளை தகராறு, சாக்கடை சண்டை, வீட்டு பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. ஆனா சக்களத்து சண்டை இதுதான் வாட்டி. இந்த மாதிரி பிரச்சனை இது வரைக்கும் இந்த ஊர்ல வந்ததே இல்லை. இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்றது? ஏமா நீ என்னமா சொல்ற? கல்யாணம் முடிச்சு 1 மாசத்துலயே அவர் ஃபாரின் போயிட்டாரு. திரும்ப லீவுக்கு வந்தாலும் 1 வாரத்துல விசா கிடைச்சிருச்சுன்னு போயிடுவாரு. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு நான் வாழ வேண்டியதா இருக்கணுமா? கல்யாணமான பொண்ணு, நீ பேசுறது எல்லாமே தப்புதான். இங்க பாருமா, நீ பேசுறது எல்லாம் இந்த கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது. உன் புருஷன் கூட வாழ்றதா எனக்கு சரின்னு படுது. சரிங்க, நான் என் புருஷனோட போய் வாழ்றேன். இப்ப நான் மாசமா இருக்கனே. என்னது மாசமா இருக்கியா? என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு சக்கரை தாங்க அப்பா. ஃபாரின் போன உன் புருஷன் திரும்பி வந்து எங்களை கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்னால அவரோட வாழ முடியாது. சீட்டை விட்டுங்க, சக்கரையோட என்ன சேர்த்து வைங்க. இங்க பாருமா, அவ முடிவு அவ சொல்லிட்டா. ஓ முடிவு என்னங்கிறத நீ தெளிவா சொல்லிருக்க. எதுக்குமா தயங்குற? எதுவா இருந்தாலும் சொல்லு, அப்பதானே நாங்க ஒரு முடிவு எடுக்க முடியும். சக்கரை எனக்கு வேணும். சக்கரை இல்லைன்னா நான் செத்துடுவேன். நீங்க தான் காணொலி எழுதி வச்சுட்டு செத்துடுவேன். சக்கரை, நீ என்னடா சொல்ற? நான் என்னத்த சொல்றது? நீங்களே ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் 20 வருஷமா ஊர் தலைவரா இருக்கேன். இது வரைக்கும் இப்படி ஒரு பஞ்சாயத்து வந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு வந்துடுச்சு. நம்ம ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு ஒழுக்கம் இருக்கு. அதை நாம பரம்பரையா கடைபிடிச்சு வரோம். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் நாம ஒத்துமையா தான் இருக்கோம். நல்ல பழக்க வழக்கங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த பஞ்சாயத்துக்கு பிராது கொடுக்க 2 பேருமே இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க கிடையாது, அசலூர்காரங்க. இவா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு வாழ வந்தவன். இவளும் இவ அப்பனும் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு பஞ்சம் பொழைக்க வந்தவங்க. இந்த 2 பேருமே இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த விரும்புறேன். கமலாவோட புருஷன் நம்ம ஊருக்காரன். நம்ம கட்டுப்பாடு, ஒழுக்கம் இதெல்லாம் தெரிஞ்சு நம்மளை நம்பி அவன் பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு துபாயில இருக்கான். தப்பு நடந்து போச்சு. சித்ராவோட அப்பன் பஞ்சாயத்துக்கு வரல. ஏன் வரல? விஷயம் தெரிஞ்சதும் நீ என் பொண்ணே இல்லைன்னு தலைமொழிட்டான். நாம இதை கவனத்தில் எடுத்துக்கணும். ஊர்க்காரங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்மளோட இளைய தலைமுறை, அதாவது நம்ம பசங்க இருக்கிறாங்களே, அவங்களோட மனோபாவம் எப்படின்னா, நல்ல விஷயத்த சொன்னா லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க, கெட்ட விஷயத்த சொன்னா உடனே புரிஞ்சுப்பாங்க. சர்க்கரைய சித்ராவோட சேர்த்து வைக்கலான்னு நினைச்சா கமலா வயிற்றுல குழந்தையோட நிக்கிறா. கமலா புருஷனை தீர்த்து விட்டுடுங்க, சர்க்கரையை சேர்த்து வைங்கன்னு சொல்றா. அப்படி செஞ்சா இவ செத்து போறதும் இல்லாம சாவுக்கு நாம தான் காரணம்னு எழுதி வச்சுடுவாளாம். அதனால இந்த 3 பேருமே இந்த ஊர்ல இருந்தா இளைய தலைமுறை இவங்கள உதாரணமா வச்சு கெட்டு போக நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் நல்லது கெட்டது யோசிச்சு ஒருத்தர் பக்கம் தீர்ப்பு சொல்ல முடியாத சிக்கலான வழக்குது. அதனால இந்த 3 பேரையும் ஊரை விட்டு கடத்துற. நாளைக்கு காலையில நீங்க 3 பேரும் இந்த மண்ணுல இருக்கக்கூடாது. எங்க வேணாலும் போங்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோங்க. உங்க தனிப்பட்ட சுதந்திரத்துல நாங்க தலையிட மாட்டோம். உங்க பிரச்சனைய நீங்களே பேசி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி இனிமே நீங்க இந்த ஊர் எல்லையில காலு வைக்க கூடாது. இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட தீர்ப்பு. கொஞ்சமா சாரி. ஓகே ஓகே. துணியா தச்சு விடுங்க தண்ணி. கொஞ்சம் கையில தண்ணி ஊத்தி விடு. கீழ இறங்க. பாப்பா கீழ உட்காரு. ஹேய் இங்க. ஹேய் தம்பி ஸ்ப்ரே அடிச்சு விடு வயிறுல. எங்க மேக்கப்? ஹேய் போடா. ஏய் போடா. அது ஊத்தி விடுங்க. சட்டை கிட்ட எல்லாம் அம்மா சட்டை எல்லாம் நினைச்சிருக்கணும். ஓ எழுதி இப்படி. காஞ்சி போயெல்லாம் தெரியக்கூடாது. ஒயிட் ஷர்ட் உள்ள ஊத்திட்டு கீழே நல்லா சும்மா சார். ஓகே ரெடியா? இப்பதான் ஈரமா தெரியுது. ரோல் சொல்லுங்க. ஆக்ஷன். யார தட்டுறது? இப்ப செய்பட்டு. ఇప్పుడు చేపెట్టు పట్టపైన చేపెట్టు. ఒక చెయ్యి ఓకే రెడీ రోల్ రోలింగ్ యాక్షన్. அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிரம். ஓகே கட் கட். ஆக்ஷன். லாண்ட் ஆக்ஷன் பெట్టుకో. எங்களுக்கு என்ன அவசரம்? ஆக்ஷன் ஆக்ஷன். చెక్కో చేయి చూపించు దీన్ని. రోలింగ్ రోలింగ్. சொன்னேன் கம்பெனி ஆகாதா போச்சு. என்ன காட்டி வந்து நிக்க வரலப்பா. வர ரோலிங். ஓகே ரோலிங். அது கரெக்ட் பாதா. அதான் தட்டே புண்ணா கழுத்து மட்டும் சவுண்ட் இருக்குப்பா. ஓகே இன்னும் கொஞ்சம் இருக்கு. நீ கேமரா கொஞ்சம் ஏற்றிக்கோங்க. இப்படி அந்த சென்ட்ரா இருக்கிறது ஹீரோ பண்ணுமாங்க. ஹீரோலாம் வச்சு சாலு. ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு. லைட் போயிடும். ஆக்ஷன். எந்திரா அவளை பாரு. உதற தலை. ஓகே கட். கட் பண்ணு குடிக்கிறாங்க சார். ஆனால் ராணை திருப்பி கட்டாத. ரெடி ரோல் ரோலிங். ஏண்டா நல்லவே நினைச்சு என் புருஷன் உனைய எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்க உனக்கு நானு கறியும் கஞ்சி எடுத்து ஆக்கி கொடுக்க. அந்த பக்கம் போயிடு. ஆக்ஷன். ஒரு உல்டா போடு. நீ மவுத் அழகா கோட்ல இல்ல ராணி. நீ உனக்கு என்ன பத்தின்னு சொன்ன? ரோலிங் ஆக்ஷன். டேய் அந்த பக்கம் மூஞ்ச கொண்டு வந்தா குத்திடுவேன். அப்படியே எஃபெக்ட். ரா ஃபீல்டா. நோ ஃபீல்டா. காட்டி சொன்னாதான் எந்திரிக்கணும். ஓகே டேய் ஸ்லோ போ. டேய் ஸ்லோ. கால் வை. நல்ல வேலை ஹேண்ட் போட்டேன்னு. ஆக்ஷன்.
பக்கத்தில் ஆடிச்சுனுவோம். கைட்டாக கூட சார் சூப்பர் கட் பண்ணுறேன்.